சிம்பிள் லோடிங் டைமில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அந்த சிம்பிள் லோடிங் டைம்லேயே வந்து இப்போ வந்து பிஜேபி அப்படின்னா கேபிட்டல் பி போட்டால் இதை மேனிப்புலேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸ்மால் பிஜேபின்னு போட்டால் மேனிப்புலேட் பண்ணாதேன்னு அர்த்தம். பிஜேபி ஓட்டு மட்டும்தான் நீங்கள் முன்னால் வரணும் அப்படின்றத சிம்பிளில் லோடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டேஷனரி மெத்தடில் ஒரு சின்ன கோடு மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கோடு இருக்கக்கூடிய சிம்பிளை மட்டும் எடுத்து இருக்கக்கூடிய ஓட்டுலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஓட்டாக அதுக்கு கொடுத்தோம். அப்போ இந்த மெத்தடையுமே கர்நாடகாவில் செய்யலாம். கர்நாடகாவில் தேவையில்லையா? எங்கே எல்லாத்தையும் செஞ்சால் தான் நீங்கள் இப்போ நம்பிக்கையில் சொல்லிடுவீங்கல்ல. இல்லை இண்டிபெண்டன்ட் கமிட்டி அதை வேலிடேட் பண்ணுதா? இண்டிபெண்டன்ட் கமிட்டியாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனே இண்டிபெண்டாக இல்லை. இண்டிபெண்டாக இருக்க வேண்டிய இடி இண்டிபெண்டாக இல்லை. இண்டிபெண்டாக இருக்க வேண்டிய சிபிஐ இண்டிபெண்டாக இல்லை. இண்டிபெண்டாக இருக்க வேண்டிய யூபிஎஸ்சி இண்டிபெண்டாக இல்லை. இது எல்லாமே காங்கிரஸ் வீட்லையும் அதே மாதிரி தானே. எப்படி எலெக்ஷன் இவிஎம் மிஷினை அப்படியே விட்டால் ஒழுங்காக ஒர்க் பண்ணும். அதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். மேலே இருக்கவன் மாற்ற வேணாம், மக்கள் எப்படி ஓட்டு போகிறாங்களோ அப்படி வரட்டும்னு நினச்சாங்கன்னா அது இவிஎம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன டிலே ஆக போகுது? ஏற்கனவே நீ 66 நாள் டிலே பண்ணியிருக்க. என்ன டிலே? பெரிய டிலே ஆக போகுது. இன்னொரு ஒரு வாரம் டிலே ஆகிட்டு போகுது. நான் ஓட்டு போட வந்த காலத்தில் பேலட் பாக்ஸில் ஓட்டு போட்டிருக்கேன். 3ஆவது நாள் ரிசல்ட்டு எண்ணி ரிசல்ட் கொண்டு கொடுத்தானா இல்லையா? சந்தேகத்துக்கு இடமானால் அது ஜூலியஸ் சீசர் ஒய்ஃபாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டு தான் ஆகணும். ராமன் சீதையை சந்தேகத்துக்கு இடம் என்று சொன்ன உடனே சீதையை தீக்குளிக்க சொன்னார் ராமன். அந்த ராமனை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபிக்காரங்க இத்தனை சந்தேகத்தை எழுப்பின பிறகும் நீ இவிஎம் வச்சு நடத்தினீங்கன்னா நீ ராமன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்து வராங்க எல்லாருமே. நீங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துறீங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா இவிஎம் மிஷினாலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஜெயிக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவங்க கிட்டத்தட்ட 400 சீட்டுகளுக்கு கிட்ட நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையே சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது எதிர்கட்சிகள் வந்து தோல்வி பயத்தினால இந்த இவிஎம் மிஷின் ஒரு காரணத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, ஹேக் பண்ண முடியாத ஒண்ணு, நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாத ஒண்ணு இவங்க வேணும்னே திருப்பி தொடர்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை போன்ற நீங்க அறிவியல் சம்பந்தப்பட்டவர்களும் நீங்க வந்து இது நம்ம ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதை உண்மை அவங்களும் வந்து ஒரு பொது வெளியில வச்சு யார் வேணா குற்றம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப யாரும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்றீங்க? இது வந்து இவிஎம் கேன் பி மேனிப்புலேட்டட் சொல்லியிருக்கேன். மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஹேக்கிங்க்கும் வித்தியாசம். ஓகே. ஹேக்கிங்னா நீங்கள் ரிமோட்ல இருந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாங்க. அது நெட்வொர்க் இருக்குன்னா, அது நெட்வொர்க் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹேக்கிங். ரிமோட்ல இருந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி அதை செயலிழக்க வைக்கிறது, இல்லை உங்கள் மொபைலை கண்ட்ரோல் எடுக்கிறது, இல்லை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவையும் மைக்கையும் ஆன் பண்ணி நம்ம பார்க்கறது, இதுக்கு பேரெல்லாம் ஹேக்கிங்னு சொல்லலாம். இல்லை உங்கள் வெப்சைட்டை ஹேக் பண்ணுறது, டேட்டாவை திருடுறது, இதெல்லாம் வந்து ஹேக்கிங்னு சொல்லலாம். ஆனால் இது மேனிப்புலேட்டட் அப்படின்னா நீங்கள் இது வந்து ரைட் ஒன்லி ரீட் மெனி, இதுதான் வந்து மெமரி. அப்போ ரைட் ஒன்லி அப்படின்னா எப்போ வந்து மேனுஃபேக்சரிங் டைமோ அப்போ வந்து அந்த சிப்பில் வந்து சாஃப்ட்வேரை எழுதணும். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்களேன், வெறும் கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டரில் வந்து அடிஷன், டெலிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது சிம்பிள் கால்குலேட்டர். சயின்டிஃபிக் கால்குலேட்டர், சிம்பிள் கால்குலேட்டருக்கு ஒரு கோட் இருக்கு, சோர்ஸ் கோட் இருக்கு. அது கூட்டும், வகுக்கும், பெருக்கும், கழிக்கும், பெர்சன்டேஜ் பார்க்கும், இவ்வளவுதான் பண்ணும். ஆனால் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அப்படின்னா அது வந்து சைன் தீட்டா பார்க்கும், காஸ் தீட்டா பார்க்கும், டேன் தீட்டா பார்க்கும், இது எல்லா சயின்டிஃபிக் கால்குலேஷன் எஃபெக்ட்ஸ் வேல்யூ பார்க்கும், இப்படி எல்லா வேல்யூவும் பார்க்கும். அப்போ இதுக்குரிய சாஃப்ட்வேர், இதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ், இதுக்குரிய கோடு வேற, வெறும் ஆர்டினரி கால்குலேட்டருக்கு எழுதி போடுற கோடு வேற. இந்த 2 கால்குலேட்டரும் இது வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் என்னைக்காவது ரிப்பேர் ஆயின்னு போய் செக் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நீங்க டைப் பண்றது, போடுறது வரும், அது ரிசல்ட்டை கொடுக்கும். அது என்ன ஃபங்க்ஷன் எழுதிருக்கோமோ அந்த ரிசல்ட்டை கொடுக்கும், அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரை எழுதும் போதும்
மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் இந்த சாஃப்ட்வேரை எழுதி உள்ள போடலாம், சிப்ல போடலாம், ஒரு ஓட்டம் போடலாம். இல்ல இந்த இவிஎம் மெஷின் ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ரிப்பேர் ஆன டைம்ல இந்த இவிஎம் மெஷினை கொண்டு போய் சிப்பு பழுதடைஞ்சிட்டு தூக்கி போட்டு புது சிப்பை போட்டு அந்த சாஃப்ட்வேரை நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வேணுமோ அந்த சாஃப்ட்வேரை எழுதி உள்ள போட்டாச்சுன்னா சிக்னல் லோடிங் பண்ற பாருங்க. எப்ப வேட்பாளர் பேர் அறிவிச்சு சின்ன ம், அறிவிச்சு சிக்னலை லோட் பண்றாங்கல்ல, அந்த ம், சிம்பல் லோடிங், சாரி சிக்னல்ல சிம்பல் லோடிங், ம். சிம்பல் லோடிங் டைம்ல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அந்த சிம்பல் லோடிங் டைம்லயே வந்து இப்ப வந்து பிஜேபி அப்படின்னா கேபிட்டல் பி போட்டா இதை மேனிப்புலேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸ்மால் பிஜேபின்னு போட்டா மேனிப்புலேட் பண்ணாதேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி சிம்பலை வந்து நீங்க கோடு சென்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி சென்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பலுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்டேகனோகிராஃபின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலமா வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டரை மட்டும் மாடிஃபை பண்ணா சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். சிம்பிள் மாற்றம் தெரியாது. ஆனா அந்த சாஃப்ட்வேர் வந்து அது பார்த்து இந்த கோடு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்வோக் பண்ணிக்கும். இல்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் பண்ணிக்கும். இல்ல. அப்ப ம், என்ன அர்த்தம்னா இதுக்கு பேரு ஹேட்சிங்னு பேரு. ம், ஹேட்சிங் என்னது? பொரிச்சு அடை காத்துக்கிட்டே இருக்கும் கோழி. ம், ம். குறிப்பிட்ட டைம் வந்த உடனே குஞ்சு வெளியே வந்துடும். அது வரைக்கும் கோழி உள்ள சேஃபா தான் இருக்கும். ம். கோழி ஒழுங்கா இருக்கும், முட்டை ஒழுங்கா இருக்கும், ஹீட் ஒழுங்கா இருக்கும், எல்லாம் ஒழுங்கா இருக்கும். எந்த டைம்ல ஹேட்ச் ஆகி வரணுமோ அந்த டைம்ல ஹேட்ச் ஆகி கோழி வருதா, முட்டை வருதா, சேவல் வருதா, பொட்டைக்கோழி வருதான்றது அப்பதான் தெரியும். இல்ல இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் மாறுவாங்க. கட்சிகளோட ஆர்டர் மாறும் இல்லையா? இப்போ இப்ப தென்சென்னை தொகுதியில வந்து பிஜேபி மொத இடத்துல இருக்கும். இதே இது வடசென்னையில பார்க்கும்போது பிஜேபி 4வது இடத்துல இருக்கலாம். முதல்ல காங்கிரஸ் இருக்கலாம். நீங்க இந்த பக்கம் இப்ப எந்த இடத்துல ஒவ்வொன்னுத்துக்கும் இருந்தாங்க? இல்ல இப்ப திருச்சியா இருக்கு, ஒவ்வொரு மாறும். அப்போ அனைத்து இடங்கள்லயும் ஆர்டரே மாறுது. ஆர்டர் மாறும்போது நீங்க எப்படி இத நீங்க மிக்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னு கேக்குறேன். மாறினாலும் பரவாயில்ல, சிம்பிள் மாறாதுல்ல. இல்ல சிம்பலோட ஆர்டர் மாறும்ல. எந்த ஆர்டர் மாறினா என்ன? 1, 2, 3ல அத இருக்கிறது பத்தி 3, கவலை 1, இல்ல. 2ன்னு வரும். சிம்பிள் ஆர்டர் கவலை இல்ல. ம். சிம்பிளை ரீட் பண்ணி இந்த சிம்பிள்ல இப்ப 28வது இடத்துல அது இருந்தாலும் இந்த ஆர்டர் படி இருக்கிறது உங்க ஃப்ரண்ட்ல வந்துரும்னு கேக்குறேன். ஆர்டர் படி ஃப்ரண்ட்ல வரணும் அவசியம் இல்ல. அந்த ஆர்டருக்கு ஓட்டு அதிகமா விழுகணும். அவ்வளவுதானே வேணும் உங்களுக்கு. ம். அந்த உங்களுக்கு ஆர்டர் எந்த ஆர்டர்ல எந்த இருந்தாலும் ஆர்டரா சரி. இருந்தா என்ன? எந்த ஆர்டரா இந்த சிம்பிள்ல ஓட்டு அதிகமா விழுகணும். அவ்வளவுதான் செய்யணும். அந்த சிம்பிள்ல வந்து ஒரு சிக்னலை போட்டாச்சுன்னா போதும். ஒரு சிக்னலா ஒரு 2 லெட்டரை சேஞ்ச் பண்ணி உள்ள வச்சாச்சுன்னா சிம்பிள் அப்படியே தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்டேகனோகிராஃபிக் மெத்தட்ல மாத்தணும்னா மாத்திக்கலாம். மாத்திக்கிட்டாச்சுன்னா நீங்க எவ்வளவு ஓட்டு போல் ஆகுதோ, இப்ப 2500 ஓட்டு போல் ஆகுது, இல்ல 1200 ஓட்டு போல் ஆகுது. போலாகிற ஓட்டுல இந்த இந்த சிம்பிளுக்கு இவ்வளவு ஓட்டு அதிகமா விழுகணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ம். அதுக்கு மத்ததெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு சப்போஸ் காங்கிரஸுக்கு வந்து 500 ஓட்டு விழுந்திருக்கு. பிஜேபிக்கு 450 ஓட்டு இருந்திருக்கு. மத்ததுக்கெல்லாம் 300, 200 விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? கா பிஜேபி ஓட்டு மட்டும் தான் நீங்க முன்னால வரணும் அப்படின்றத சிம்பிள்ல லோடிங் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்டேஷனரி மெத்தட்ல ஒரு சின்ன கோடு மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த கோடு இருக்கக்கூடிய சிம்பிளை மட்டும் எடுத்து இருக்கக்கூடிய ஓட்டுல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் ஓட்டா அதுக்கு கொடுத்துரும். அப்ப ஏன் இந்த மெத்தடையுமே கர்நாடகால செய்யல? இப்ப கர்நாடகால அவங்க செஞ்சாங்க. தேவையில்லையா? எங்க எல்லா இடத்துலயும் செஞ்சாதான் நீங்க இப்போ நம்பிக்கையில சொல்லிடுவீங்கல்ல. ம். எல்லா இடத்துலயும் செஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கையில சொல்லிடுவீங்கல்ல. தமிழ்நாட்டுல வந்து 40 தொகுதியும் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? ம். நம்புவீங்களா? இல்ல தமிழ்நாடு வேற, கர்நாடகா வேற. கர்நாடகால அவங்க யதார்த்தம் சிட்டிங் பொசிஷன்ல இருந்தவங்க தானே அவங்க. கர்நாடகா அதான் அவங்க செயல்படுத்தா பண்ணிருக்கலாம்லன்னு கேக்குறேன். பண்ணணும்னா பண்ணலாம். ம். எல்லாத்துலயும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குற்று நட்டு வெளிப்பட்டு போகும். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல இவ்வளவு பண்ணீங்க, 5 வருஷமா அடக்காத்தீங்க, கடைசியில வெளிப்பட்டு போச்சா இல்லையா? குற்று நட்டு வெளிப்பட்டு போச்சா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட உடனே வெளிப்பட்டுருச்சா இல்லையா? இதே இது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த சாஃப்ட்வேர் கோட இவங்க ரைட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லுங்க ம். எலெக்ஷன் கமிஷனை. அவங்களுடைய ரைட் ஒன்லி மெமரியில நம்ம எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் கோட அதுல ரைட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லுங்க. நீங்க பாருங்க, நீங்க வந்து ஹேக் பண்ணுங்கன்னா எதுக்கு ஹேக் இல்ல பண்ணணும்? இப்போ அத டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் அவங்க தரத தானே நீங்க டெஸ்ட் ஆமா, பண்ண அவங்க முடியும். இப்ப தர நீங்க தனிப்பட்ட ஒண்ணு நான் பண்ணிட்டு சாஃப்ட்வேரை இருக்கீங்க. ரெடி பண்ணி அது அதுல அந்த உள்ள கம்பெனி போடுவேன். அது. நான் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி உள்ள போட்டேன்னா ம். நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி வேலை பார்க்காது. இப்ப நீங்க அவங்க குடுத்தாங்க இல்லையா? ஆ, அதுல உங்களோட சாஃப்ட்வேர போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணலாமா? அதான் நீ ஒரு அப்ப அந்த சிப்பை வந்து புதுசா எழுதணும் நம்ம. ம். அந்த சிப்ல இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தனியா ஒண்ணு பண்ணீங்கல்ல. இது தனியாவே ஒண்ணு தனியா வந்து சாஃப்ட்வேர் கோடு தான் பண்ணி காமிச்சோம். அதுதான் பண்ணி காமிச்சீங்க. சோடு அந்த கோட தூக்கி சிப்ல போடணும். சிப்ல ரைட் பண்ணணும். அதுக்கு அவங்க பர்மிட் அவன் வேணும். பெர்மிஷன் கொடுக்கணும். அவன் பெர்மிஷன் கொடுக்கல, நீ எல்லாத்தையும் மெஷினை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ ஹேக் அதுல இல்ல. பண்ணா அப்போ அவங்க ஹேக்கே பண்ண முடியாது. போய் ஹேக் பண்ண எப்படி? அதுதான் கேக்குறேன். ஹேக்கிங் இல்ல பண்ணலாம். அவங்களோட மிஷின்ல இப்ப நீங்க தனியா போய் ஸ்டோர் பண்ண முடியாது. அவங்க வித்தவுட் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம். ம். அப்ப இந்த ஏன் பெர்மிஷன் யார் கொடுக்க போறது? எலக்ட்ரானிக்ஸ் பெல்லுடைய மேனேஜ்மெண்ட் ம். கொடுக்கணும். பெல்லுக்கு வந்து இந்த சிப்ல ரைட் பண்றதுக்கு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் இப்ப ப்ரொசீஜர். இங்க இல்ல செக்யூரிட்டி இல்ல இங்க புரொடெக்ஷன் பண்றது பெல் மட்டும் தானே? பெல் இசிஐஎல்.
எதுவும். ரெண்டு ம். கம்பெனிலையும் ம். இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கு, ம். செக்யூரிட்டி இருக்கு, எல்லாத்தையும் கடந்து போய் இதை வந்து சாஃப்ட்வேர் கோட எழுதணும். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் கோட எழுதுறதுக்கு நாங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் கோட தான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்றதுக்கு மேல் மட்டத்துல யார் இருக்கணும்? மேனேஜிங் டைரக்டர் இருக்கணும். ம். சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர், சிஎம்டி. சேர்மன் இவங்க ஆளு யாரு? பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி. ம். மேனேஜிங் டைரக்டர் வந்து ப்ரொஃபஷனல் அப்பாயிண்டி. இதுக்கு மேல டைரக்டர்ஸ். அந்த டைரக்டர்ஸ் பிஜேபி அப்பாயிண்டி. அப்ப டைரக்டர் சொல்றது பெரும்பான்மையான டைரக்டர் 7ல 4 பேர் டைரக்டர் சொல்றது நடக்குமா? யார் சொல்றது நடக்கும்? சரிங்களா? நீ எழுது, நீ அனுப்புன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் கோட வந்து கொண்டு போய் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா யாருக்கு தெரியும்? அந்த கோடு எந்த கோடு எழுதுறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல இண்டிபெண்டன்ட் கமிட்டி அதை வேலிடேட் பண்ணுதா? இண்டிபெண்டன்ட் கமிட்டியா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனே இண்டிபெண்டன்டா இல்ல. இண்டிபெண்டன்டா இருக்க வேண்டிய இடி இண்டிபெண்டன்டா இல்ல. இண்டிபெண்டன்டா இருக்க வேண்டிய சிபிஐ இண்டிபெண்டன்டா இல்ல. இண்டிபெண்டன்டா இருக்க வேண்டிய யுபிஎஸ்சி இண்டிபெண்டன்டா இல்ல. இது எல்லாமே பிஜேபி காங்கிரஸ் பீரியட்லயும் அதே மாரி தானே? எப்படி காங்கிரஸ் பீரியட்ல அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இல்ல தெரிஞ்சிருக்கும். 2008ல காங்கிரஸ் நீங்க பீரியட்ல தானே இத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. இந்த 3 அது பேர் 14 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன். 3 எலெக்ஷன் கமிஷனர் எடுக்கும் போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுப்பதற்கு 3 பேர் இருக்கணும். ஒன்னு பிரைம் மினிஸ்டர், இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ். ஜஸ்டிஸ். இந்த கோர்ட் ரூலிங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங்க ஏன் காலி பண்ணீங்க? எதுக்கு காலி பண்ணீங்க? சட்டத்தை கொண்டாந்து 150 எம்பிக்களை வெளியே எடுத்துட்டு ஏன் காலி பண்ணீங்க? அப்ப அங்க இருந்து உங்க டவுட் ஆரம்பிக்குதா? அப்ப எதுக்கு காலி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அத்தனை பேரும் மோடி சொல்றதான் கேட்கக்கூடிய ஆளா தான் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை வகுத்து, அதுக்கு தேவையான அமித்ஷா கிட்ட வேலை பார்த்த 2 ஐஏஎஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணி, ஏற்கனவே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொல்றபடி ஆடக்கூடிய பப்பட்டு, அந்த பப்பட்டுக்கு கீழே இன்னும் 2 பேரை போட்டு நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் தேர்தல் அவங்க ஷெட்யூல்லயே வந்து அவங்களுடைய தகுடு தத்தம் தெரிஞ்சு போச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துக்கு 9 7 8 ஷெட்யூல்லயும் உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் 4 தொகுதி 4 தொகுதி 4 தொகுதி. வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? யார் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இன்கேபபிள் இல்ல? இன்கேபபிள், இன்எஃபிஷியன்ட், டோட்டலி கரப்டட் எலெக்ஷன் கமிஷன் லெவல்ல இன்னைக்கு மக்கள் மத்தியில காட்சி அளிக்குது. என்ன நம்பகத்தன்மை இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு? இல்ல இப்ப நீங்க இவிஎம் மிஷின்ல சொன்னீங்க இல்லையா? அந்த டெஸ்ட் எல்லாமே 2008ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து பண்ணாங்க இல்லையா? அதுல இருந்து 14 வரைக்கும் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் மோடி கவர்மெண்ட் வந்து 2014. அப்ப வந்து இவங்க அப்போசிஷன் பார்ட்டி தான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி கரப்ஷன் இல்லாம தானே வந்தாங்க ஸ்டார்டிங்ல. இங்க பாருங்க, எலெக்ஷன் இவிஎம் மிஷினை ம். அப்படியே விட்டா ஒழுங்கா ஒர்க் பண்ணும். ம். அதை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாத்தலாம். ம். அதாவது ஓகே, மேனிபுலேட் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. மேனிபுலேட் பண்ணலாம். மேல இருக்கவன் மாத்த வேணாம், மக்கள் எப்படி ஓட்டு போறாங்களோ அப்படி வரட்டும்னு நினைச்சாங்கன்னா அது இவிஎம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ம். மாத்தவனும் நினைக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் மேல மாத்துறாங்க, எலெக்ஷன் கமிஷனை மாத்துறாங்க, சட்டத்தை மாத்துறாங்க, பெல்லில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனில டைரக்டரை போடுறாங்க. ஓகே, 6.5 லட்சம் இவிஎம் மெஷின்ஸ் வந்து பழுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஏன்னா பழுதானதுல தான் ஒரு சிப்பை ரிப்ளேஸ் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் ரைட் பண்ண முடியும். ஓகே, இத்தனை சந்தேகங்களும் இத்தனை சந்தேகங்களும் எதுக்கு வழிவகுக்குது? நீங்க இவிஎம் அதுல அந்த ஒப்புகை சீட்டு வந்துட்டா அது ஓகேவா அது? ஒப்புகை சீட்டு கூட வேணாங்க. இல்ல அது வந்துட்டா அது ஓகேனா? ஒப்புகை சீட்டு கூட வேணாம். நான் என்ன சொல்றேன், சிம்பிளான வேலை. இவிஎம்ல வந்து விவிபேட் மெஷின் வாங்கியிருக்கீங்கல்ல, 17,30,000 இவிபேட் மெஷின் வாங்கியிருக்கீங்க. இந்த 17,30,000 விவிபேட் மெஷின்ல தெர்மல் பிரிண்டர் வச்சிருக்கான். ஏன்னா தெர்மல் பிரிண்டர் பிரிண்ட் ஆகி ஒரு மாசத்துலயே காணாம போயிடும். இவன் 3 மாசம் ஒரு எலெக்ஷன் வந்து 66 நாள் நடத்துறான் எலெக்ஷன். ஓகே, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 நாள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வந்து போட்ட அந்த மைய அழிஞ்சு போயிடும். ஓகே, அந்த தெர்மல் பிரிண்டரை தூக்கிட்டு லேசர் பிரிண்டர் போடுங்க. 1. 2வது, நான் விவிபேட்ல நான் ஓட்டு போடும்போதும் நான் வந்து கை சின்னத்துக்கு போடுறேன், தாமரைக்கு போடுறேன், இல்ல ரெட்டலைக்கு போடுறேன், உதயசூரியனுக்கு போடுறேன்னு எனக்கு தெரியணும். அந்த பிரிண்ட் அவுட் கையில வரணும். அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு போய் நான் பேலட் பாக்ஸ்ல போடணும். அதை வந்து எண்ணணும். இதுவும் கவுண்டிங் ஒண்ணா இருக்கணும். கவுண்டிங் ஒண்ணா கூட இருக்க வேணாம். எனக்கு பேலட் பாக்ஸ்ல இருக்கிறது இல்ல மட்டும் கவுண்டிங் டிஃபரண்ட் இருந்தா டிஃபரன்ஸ் தானே. டிஃபரன்ஸ் இருந்தா அதைத்தான் வந்து 2019 எலெக்ஷன்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய அத்வானி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, விவிபேட்டை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணு. 17,30,000 விவிபேட் 2019 எலெக்ஷனுக்கு முன்னாலே வாங்கிட்டாங்க. ஆனா இவங்க போட்டது 20,000 விவிபேட் தான் போட்டாங்க. ஏன் வாங்கினது? எதுக்கு வாங்கின? அப்புறம் வாங்கினது எதுக்கு? ட்ரையல் வேணும்னு தானே போட்டாங்க. அதை ஏன் நீங்க ஃபுல்லா டிப்ளாய் பண்ணிருக்க வேண்டியதானே? இவ்வளவு 60,000 கோடி செலவழிச்சு நீங்க செலவழிக்கிறீங்க.
அதுக்கு 60,000 கோடிக்குள்ள வந்து விவிபேட் மிஷினை வாங்கிட்டீங்க. வாங்குனத டிப்ளாய் பண்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? ஏன் பண்ணல நீ? அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுச்சு. நாங்க 2019 எலெக்ஷன்ல நாங்க வந்து விவிபேட் அனைத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 20,000 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. நாங்க எல்லாத்தையும் நாங்க விவிபேட்ட போட்டு விவிபேட்ல வரக்கூடிய பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் எண்ணுவோம். இவிஎம்மையும் எண்ணுவோம். 2யும் வரக்கூடிய டிஃபரன்ஸ் ஒண்ணா வந்துச்சுன்னா நாங்க காமிக்கிறோம்னு சொல்லி அஷூரன்ஸ் குடுத்தீங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அஷூரன்ஸ பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்கா எலெக்ஷன் கமிஷன்? நாங்க இந்த எலெக்ஷன்ல அதை செய்வோம்னு இந்த எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினார்ல. இது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க கொடுத்த அஷூரன்ஸ் படி நாங்க விவிபேட் 17 10 லட்சம் வாக்குச்சாவடி இருக்கு. 10 லட்சம் வாக்குச்சாவடியிலையும் விவிபேட்டை போடுவோம். விவிபேட்ல வரக்கூடிய ஸ்லிப் எடுப்போம். அந்த ஸ்லிப் வந்து லேசர் பிரிண்ட் அவுட்டா இருக்கும். அதை எடுத்து நாங்க வந்து பேலட் பாக்ஸ்ல போடுவோம். அதையும் எண்ணுவோம், இதையும் எண்ணுவோம். என்ன டிலே ஆக போகுது? ஏற்கனவே நீ 66 நாள் டிலே பண்ணிருக்க. என்ன டிலே? பெரிய டிலே ஆக போகுது. இன்னொரு ஒரு வாரம் டிலே ஆயிட்டு போகுது. நம்ம நான் நான் ஓட்டு போட வந்த காலத்துல பேலட் பாக்ஸ்ல ஓட்டு போட்டிருக்கேன். ம். 3வது நாள் ரிசல்ட் எண்ணி ரிசல்ட் கொண்டு கொடுத்தானா இல்லையா? ம். ஒரு 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 பூத் ஓபன் பண்ணீங்கன்னா 1000 ஓட்டு தாங்க. எத்தனை கவுண்டிங் சென்டர் இருக்கு? 2 நாள் கூட எண்ணுங்க. இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா இப்ப இந்த கள்ள ஓட்டுன்றது இப்ப இந்த இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இல்ல இப்ப? நீங்க முந்தியெல்லாம் கள்ள ஓட்டு இப்ப அதுக்கு தான் நம்ம நான் என்ன ஆரம்ப சொல்றேன். காலத்துல நம்ம போட்ட ஓட்டு போட்டோம் இல்லையா உள்ள? அதுக்காக தாங்க இவிஎம்ஏ கொண்டாந்தது. இவன் இந்த கொடுத்ததுக்காக கள்ள ஓட்ட தடுக்கணும்னு. அது பெருமளவு குறைஞ்சிருக்கு. கள்ள ஓட்ட தடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நல்ல மொத்தமா ஓட்டெல்லாம் அவங்க கள்ள ஓட்ட பயன்படுத்தி. மாத்திட்டீங்கல்ல. நீங்க நீங்க போடுற ஓட்டு நான் எனக்கு என்ன பேலட் பேப்பர்ல எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியும். இவிஎம்ல நீங்க யாருக்கு ஓட்டு போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க போடுற ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் போய் சேருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த லைட் எரியுது. அந்த லைட் லைட் உள்ள எப்படி பதிவாகுதுன்னு அதுக்கு ஈக்குவலா தானே சார் லைட். உள்ள எப்படி பதிவாகுதுன்னு தெரியும் உங்களுக்கு? ம். பதிவானது உங்களுக்கு தெரியுமா? லைட் எரிஞ்சா போதுமா? இப்ப நம்ம லைட் இது பண்றோம். பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு ரெட் லைட் எரியுது. அந்த லைட் எரியுது இல்லையா? லைட் எரிஞ்சோம்னா அதுக்கு போகுதுன்னு தானே அது நினைக்கிறீங்க? கிடையாது. ம். அது போகாது. எத்தனை இடத்துல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் வந்து ஏதாவது ஒரு சின்னத்துக்கு அமுக்குனா அது பிஜேபி சின்னத்துல போய் விழுதுன்னு எத்தனை இடத்துல இந்த கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளா சொல்றாங்க. எதுக்கு போட்டாலும் பிஜேபி தாமரைக்கு போகுது. அப்புறம் அது சின்ன அப்ப டிஃபெக்டிவ் தானே அது. ஏன் தாமரைக்கு போகணும்? ஏன் ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போக வேண்டியதானே அது டிஃபெக்டிவ்னா? ஏன் தாமரைக்கு போகுது? ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணதுல மேல் ஃபங்க்ஷன் ஆகி வெளியே தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அது. அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தை எப்ப எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? இதுவரைக்கும் டிஃபெக்டிவ் மெஷின்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது வெள்ளை அறிக்கை இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அப்ப இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூல சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒன் ஆஃப் த நீதிபதி அதுல எலக்ட்ரல் இல்ல பாண்ட்ல இல்ல இல்ல பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். இந்த ஒன் ஆஃப் த நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, வாக்களிப்பவனுக்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோமோ அந்த கட்சி வெளியே ஆள்கிட்ட இருந்து யார்கிட்ட நன்கொடை வாங்குச்சுன்றத உண்மை தெரியணும் அப்படின்னு சொன்னாரு. வாக்களிப்பவனுக்கே வந்து நன்கொடை வாங்குற உண்மையே தெரியணும்னா ஓட்டு போடுறவனுக்கு வாக்களிப்பவனுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்ற உண்மை தெரியுமா இல்லையா? இந்த இவிஎம்ல அது தெரியாது. தெரியல. யாருக்கு போய் அந்த வாக்கு விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாத சிஸ்டம் இது ஆத்தென்டிக் சிஸ்டம் கிடையாது. ஒரு சிஸ்டம் வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு அளிச்சுச்சுன்னா சந்தேகத்துக்கு இடமானால் அது ஜூலியஸ் சீசர் ஒய்ஃபா இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டு தான் ஆகணும். ராமன் சீதைய சந்தேகத்துக்கு இடம் என்று சொன்ன உடனே சீதையை தீக்குளிக்க சொன்னா ராமன். அந்த ராமனை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபி காரங்க இத்தனை சந்தேகத்தை எழுப்பின பிறகும் நீ இவிஎம் வச்சு நடத்தினீன்னா நீ ராமன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். மக்களது குரலுக்கு நீ செவிசாச்சியா? இவிஎம் ஒண்ணு இவிஎம் நிறுத்தணும், பேலட் பேப்பருக்கு போகணும். இல்ல விவிபேட்டை வந்து லேசர் பிரிண்ட் அவுட்டை போட்டு அதை எண்ணணும். எண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப நீ ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது ராமன் செய்த நடவடிக்கை மேலேயே நீ நம்பிக்கை இல்லை. சீதை வந்து ராமனங்கிட்ட இருந்துட்டு வந்தான்னு சொல்லி ஒரு ஒரு சலவை தொழிலாளி சொன்னான்னு சொல்லி தீக்குளிக்க சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா ராமன்? அப்ப நீ வந்து இத்தனை மக்கள் இன்னைக்கு போராட்டம் ஆயிரக்கணக்கான பேர் ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க. எல்லாரும் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு ராமனை ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணிருக்கணும்? நீ ராம ராஜ்யம் நடத்துறவன் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? சந்தேகத்துக்கு இடமான அந்த இவிஎம்ஐ நான் நீக்கிறேன். மேனுவல் பேப்பர் பேலட் வரட்டும். அதுல ஓட்டு போட்டு ஜெயிப்போம். எனக்கு 400 இடத்துல வெல்வதற்கு சக்தி இருக்கு. எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. நான் இந்த இந்தியா நாட்டை வந்து பெருமையான நாடாக உயர்த்தி இருக்கிறேன். இந்தியா நாட்டை வந்து வல்லரசாக மாற்றி இருக்கிறேன். இந்தியாவில் வந்து ஏழ்மையே கிடையாது. இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் விலை 30 ரூபா 40 ரூபாய்க்கு குறைச்சிருக்கேன். நான் சொன்ன வாக்குறுதிப்படி 2 கோடி பேருக்கு வருடம் தோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கேன். இத்தனையும் செய்திருக்கிறேன். எனக்கு மக்கள் வாக்களித்தால் வாக்களிக்கட்டும். நான் பேலட் பேப்பர்ல வர்றேன்னு எங்க மோடியை சொல்லுங்க பார்ப்போம்.
ராமராஜ்யம் நடத்துறவரை சொல்ல சொல்லுங்க. ராமரை பாலராமரை கூட்டு போய் சிலைய வச்சவரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவாரா? இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த ராமர் கோயில் இஷ்யூவும் சரி, சிஏஏவும் சரி, அது நார்த்ல பிஜேபிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இந்துக்களுடைய சப்போர்ட் அதிகமா தான் இருக்கு அப்படின்ற மாரி தகவல்கள் வருது. இதெல்லாம் வெட்டி பிம்பத்த கட்டி எழுப்ப வேண்டியதுதானங்க. நீங்க என்னங்க அதாவதுங்க, வெட்டி பிம்பத்த கட்டி எழுப்புனா, நீங்க அதுல வந்து அ இந்த பெர்செப்ஷன கிரியேட் பண்றதுக்கு மீடியா வச்சிருக்காங்க. இந்த மீடியா எல்லாமே சர்வே பண்ணி 400 கொஞ்சம் விட்டிருந்தா 555 கிலோ ஜெயிக்கும்னு போட்டிருப்பான் அவன். ஏதோ அவனுக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கு. நான் 543 தான் மொத்த சீட்டே இருக்குன்னு. இல்லைன்னா 550, 700 கூட ஜெயிச்சிருக்குன்னு போட்டாலும் போடுவான் பொழுது இந்த மீடியாக்காரன். அந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு இந்த சர்வே ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கங்க. எடுத்துங்க. 13% வாங்குற பிஜேபி 5 சீட் வாங்குமா. 18% வாங்குற ஏடிஎம்கே 4 சீட் தான் வாங்குமா. எப்படி இவன் மீடியா சர்வே போடுறான் பாரு. இல்ல அதே மீடியா தான் உங்களுக்கு 39லயும் டிஎம்கே ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி அது வேற என்ன சொல்ல முடியும் உங்களால? இங்க எல்லாம் பிஜேபி ஜெயிக்கும்னு போட முடியுமா? அண்ணாமலை 25 சீட் ஜெயிக்கும்ன்றாரு. ஜெயிச்சிருவாரா அவரு? 20% கண்டிப்பா வாங்கலான்ற மாரி சொல்றாரு. ஆமா. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 6 சீட் சொல்றாரு கன்ஃபார்ம்னு. ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கங்க. மெஷின ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வாங்கிட்டு போறேன். 6 என்ன 10 கூட வாங்கலாங்க. 40 39 சீட்ல இப்ப 50% கூட ஜெயிக்கலாம் பிஜேபி. என்ன பிரச்சனை இருக்கு? மிஷின் தானே வேணும் உங்களுக்கு. அதுக்கு தானே பிரதமர் போன இடமெல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா பிரதமர் போனாரு, மக்கள் மாறி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? இல்ல தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, பிஜேபி ஒரு வளர்ந்த மாரி ஒரு தோற்றம் தெரியுது. ஆமா. தினமும் தினமும் வந்து அண்ணாமலை தான் டாபிக்கா இருக்காரு. இந்த பக்கம் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடியது வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பிஜேபி தான் அதிகமா அப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா காரணத்தினால அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூடியூப்ல இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யாரு அதிகமா இருக்காங்கன்னு பாருங்களேன். அது யாரு ஒரு ஆக்ட்ரஸ் நடிகை ஒருத்தர் இருக்காள. அவ யாருங்க? போர்னோகிராஃபி நடிகை ஒருத்தர் இருக்கால்ல. சன்னி லியோனா. சன்னி லியோன். சன்னி லியோன் தாங்க ஜெயிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா. இந்த யூடியூப், சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. வடிவேலுக்கு வராத கூட்டமா? வடிவேலுக்கு வராத கூட்டமாங்க? கூட்டம் வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிறது ஒரு ஒண்ணு. கூட்டம் வந்து நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்கங்க. பணம் குடுத்தா வந்துட்டு போறான். பணம் குடுத்து கூட்டு வரலைன்னு சொல்லி ஒரு ஒரு லேடி பிஜேபி நிர்வாகியாக தலையில அடிச்சு ஒரு ஆளு ஆமா போலீஸ்க்கு கேட்டு மறைஞ்சு ஓடிட்டு தெரியலையா? அதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா? அமர் பிரசாத் ரெட்டி. ஆமா. 50 கோடிய கொண்டாந்து குடுக்க போறாங்க. வாங்குறத வாங்க வேண்டியதுதான். நல்லா வாங்கிக்கங்க. பிஜேபி எங்கெல்லாம் நிக்குதோ, அங்கெல்லாம் 50 கோடி வருது பணம். ஒரு ஆளுக்கு ஓட்டுக்கு ஒரு தொகுதிக்கு 50 கோடி 50ல இருந்து 100 கோடி செலவழிக்க போறாங்க. எல்லா பணத்தையும் வாங்குங்க மொத்தமா. ஏன்னா அது நம்ம பணம். நம்மட்ட பெட்ரோல், டீசல்ல கொள்ளையடிச்ச பணம். நம்மளுடைய ஜிஎஸ்டில கொள்ளையடிச்ச பணம். நம்மளுடைய வரி வருமானத்துல கொள்ளையடிச்ச பணம். அத்தனை பணத்தையும் எவ்வளவு குடுத்தாலும் வாங்கிக்கோ. நல்லா கூட்டத்துக்கு போங்க. ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக. அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் மற்றும் இவிஎம் மிஷின் என்னென்ன பிரச்சனைகள் இவற்றை பற்றி எங்கள் விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு